பூச்சி எல்லா பூச்சியும் நம்ம விரோதி இல்ல. தேனி நமக்கு தேன் கொடுக்குது, ஒரு பூச்சி நமக்கு பட்டு கொடுக்குது, ஒரு பூச்சி அரக்கு கொடுக்குது. இந்த சிலந்தி இருக்குது பாருங்க, அது வலை கட்டி வச்சிருந்தா அதுல சிக்கிற பூச்சிகளை அது புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம செடியை திங்கக்கூடிய பூச்சிகளை அந்த சிலந்தி சாப்பிடுது. இந்த ரெக்கைய மடக்காம பறக்குது பாருங்க தட்டாம்பூச்சி, அது செடியில இருக்கிற புழு பூச்சி எல்லாம் புடிச்சு 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 சாப்பிடுது. நாம விஷம் தெளிச்சோம் பாருங்க கொசுவை கொல்றேன்னு சொல்லி, அத தட்டாம்பூச்சி தான் செத்து போச்சு, கொசு கொள்ள சாப்பிட. உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப குளிர்காலம் வந்துருச்சு, இப்ப அது ஃபேனை நிறுத்திட்டு தூங்கலாம்ல, முடியலையே. கொசுவை விரட்டுறதுக்காக போன் போட வேண்டியிருக்கு, ஃபேன் போட வேண்டியிருக்கு. மின்சாரம் நிலக்கரியை எரிச்சு மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க. அந்த நிலக்கரி இருக்கிற ஆளை ஆகாயத்தை சூடாக்குது, ஆகாயத்தை சூடாக்குறதுனால பருவமழை இல்லாம போகுது, பருவமழை இல்லாதனால விவசாயம் நின்று போகுது, விவசாயம் நின்று போறதுனால பல பேருக்கு வேலை இல்லாம போடுது. அந்த வேலை இல்லாதவங்க தான் இடம் பெயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, பொழைக்கிறதுக்கு அங்கங்க போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கம்பியில கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு காத்தாடியை சுத்த விட்டு கொசு விரட்ட வேண்டியிருக்கு. கொசு விரட்டுறதுக்கு நம்ம இவ்வளவு பேரழிவுகளை நம்ம செய்ய வேண்டியது. ஒரு அழிவு செய்யறதுன்னு நம்ம இறங்கிட்டோம் சொன்னா சங்கிலி தொடர் மாதிரி அது பேரழிவுகள் அப்படி கொண்டுட்டு போயிடுச்சு. இத நவீன விவசாயம்னு சொன்னான், பச்சை புரட்சி விவசாயம்னு சொன்னான், இதுக்கு பேரு விஞ்ஞான விவசாயம்னு சொன்னான். இதுல விஞ்ஞானம் எங்க இருந்துச்சு? வியாபாரத்தை மையமா வச்சு அதுல எவ்வளவு லாபம் வரும்னு கணக்கு பார்த்து ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அதுதான் இந்த பச்சை புரட்சி விவசாயம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த விவசாயிகளுக்கு யாரு டிராக்டரை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கார். அந்த டிராக்டர்ல ஊத்துற டீசலை வித்தவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் அந்த ஒட்டு விதை வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யார் இந்த ரசாயன வித்தாரோ அவரெல்லாம் கோடீஸ்வரரா இருக்கிறார். யாரு பூச்சியை கொள்றதுக்குன்னு விஷம் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கிறான். யாரு சிமெண்ட் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு செங்கல் வித்தானோ அவன் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு ஆட்டு மணல் அள்ளி கொண்டு போய் வித்தானோ அவன் எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். யாரு இந்த பல்பை வித்தாங்களோ வயரை வித்தாங்களோ அவங்க எல்லாம் கோடீஸ்வரனா இருக்கான். அந்த விவசாயி மட்டும் அந்த தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு, கடன் கட்ட முடியாத தவணை பாக்கியில இருந்துகிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நாம இது மாதிரி கஷ்டப்பட்டது போதும், நம்ம புள்ள படிச்ச எழுத படிக்க கத்துட்டு எங்கேயாவது போய் எப்படியாவது பழக்கட்டும்னு நினைக்கிறாரு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் ஞானிகள் அப்போது தோன்றுகிறார்கள். இப்போ மனிதன் 6 அறிவு படைத்தவன், மற்ற உயிர்களுக்கெல்லாம் 5 அறிவு தான் உண்டு. இந்த 5 அறிவுக்கும் 6 அறிவுக்கும் எந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு? இத பாக்குறதுக்காக ஒரு ரஷ்ய விஞ்ஞானி என்ன செஞ்சான், அறிவாளிகிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, ரசாயனத்துல விளைஞ்சதாலும் இல்ல விளையுமான்னு கேட்கிறாரு. சரி, ரசாயனங்கிறது என்ன செய்கிறது? இந்த பூமியை நம்ம தாயா நினைக்கிறோம். எப்ப இதுல யூரியாவை போட்டீங்களோ, எப்ப டிஏபி போட்டீங்களோ, எப்ப பொட்டாச போட்டீங்களோ, இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரும் செத்து போச்சு. அங்க கொலை தான் நடக்குது. அணுகுண்டு போடுறதுக்கும் பூமியில ரசாயன உரம் போடுறதுக்கும் ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அணுகுண்டு போட்ட இடத்துல எப்படி புல்லு பூண்டு முளைக்காதோ அது மாதிரி இந்த ரசாயன உரம் போட்ட பூமியில புல்லும் முளைக்காது, பூண்டும் முளைக்காது. அப்படி ஏன்னா நமக்கும் உணவு இல்லை, இந்த ஆடு மாடுக்கும் உணவு இல்லை, கோழிக்கும் உணவு இல்லை, குருவிக்கும் உணவு இல்லை. எப்ப இந்த ரசாயன உரத்தை போட்டோமோ அப்ப பூமி செத்து போனதுனால அதுல வளர்ற அந்த செடி இருக்கு பாருங்க, அது சத்து இல்லாததா இருக்குது.